நமக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் வெற்றி சாத்தியமில்லை. கோஷ்டி அரசியலை விட்டுவிடுங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவிக்க காரணம் என்ன? ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்து வருகிறது? குறிப்பாக கோஷ்டி பூசல் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில், குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக 73 தொகுதிகள் கூட்டணியோடு சேர்த்து 23 தொகுதிகளை பெற்றிருந்தது. அதில் காங்கிரஸ் விலகி சென்ற பிறகாக 59 தொகுதிகள் தான் தற்போது திமுகவுடன் கூட்டணியோடு இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக 10 மாவட்டங்களில் திமுக ஒரு சீட்டு கூட வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் தான் அந்த 10 மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல் விடுக்கும் வகையில் பல்வேறு கண்டனங்கள் என்பது இந்த அறிக்கையில் விடுத்திருக்கிறார். குறிப்பாக என்ன ஆனாலும் சரி, சூரியன் ஒருபோதும் மறையாது, திரும்ப உதித்தே தீரும், சூரியன் இல்லாமல் எதுவும் நடக்காது, இது இயற்கை நிம்மதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அரசியலும் நீதியும் இதுதான் என்று தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இப்போது அமைந்திருக்கக்கூடிய அரசும் கூட்டணி கட்சிகளோடு தயவால் தான் ஆட்சியை அமைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதுவும் நம்ம கூட சேர்ந்து வெற்றி பெற்றவர்களின் ஆதரவோடு தான் ஆட்சி கிடைத்திருக்கிறது. நமது பெரும்பான்மை கிடைக்கலையே தவிர கணிசமான எண்ணிக்கையில் வாக்குகள் என்பது கிடைத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் என்றும் 1989 நம்ம ஆட்சியை அமைத்தோம். அடுத்த நடைமுறை 1991 தேர்தலில் வெறும் 2 இடங்களில் மட்டுமே தான் ஜெயிச்சோம் என்று தெரிவித்திருக்கிறார். 96களில் மீண்டும் நம் ஆட்சி வந்த பிறகு 2001 தேர்தலில் நம் வெற்றி இடங்கள் என்பது 37 தானே தவிர, அதே போல 2006 திமுக ஆட்சி அமைத்தது, 2011 வெறும் 31 இடங்கள் என்று மாறி ஒவ்வொரு முறையும் தோல்வி வெற்றி என்பது சகஜமாக கிடைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றுதானே தவிர, தற்பொழுது நம்மளை பார்க்கிற எல்லோரும் ஏதோ சோசியல் மீடியாவிலேயே இப்படியும் திமுக ஜெயிக்கும்னு நினைச்சோம், ஆனா என்னோட ஒரே ஓட்டுல தான் என்னன்னு போட்டுட்டு இருக்கோம் என்று புலம்புகிறார்கள். தவிர தொடர்ச்சியாக இதற்காக உழைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். நம் உழைப்புக்கு கிடைச்ச சான்று, ஆனா இது வெற்றி மாறாம போயிடுச்சு என்று தெரிவித்திருக்கிறார். பொது வாழ்வைக்கு வந்து வெற்றி தோல்வி சகஜம் எனவும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், மேடு பள்ளங்கள் என்பது இருக்கும், அதுதான் அரசியல் என்றும், இந்த பக்கமும் யாரையும் விட நமக்கு தான் அதிகம் என்று தெரிவித்திருக்கிறார். இதுதான் பேரறிஞர் அண்ணா, அதே போல கலைஞர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பக்குவம் என்றும், அதனால்தான் மற்ற கட்சிகள் மாதிரி நம்ம எம்எல்ஏக்கள் ரெசார்ட்ல நட்சத்திர விடுதியில ஒளிச்சு வைக்க வேண்டிய பயமில்லாமல் தோல்வியும் நம் தைரியமாகவே இருந்தோம் என்று தெரிவித்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் கடந்த 5 ஆண்டு காலமும் கடுமையாக உழைத்தேன், உங்களை உழைக்க வச்சேன், என் சக்தியை மீறியும் உழைத்தேன், உங்களை வேஸ்டில்லாமல் உழைத்து சொல்லிக் கொண்டே இருந்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் திமுக தலைவரான ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பொதுக்கூட்டங்கள், அதே போல திண்ணை பிரச்சாரம், பத்திரிகை, நாடகம், சினிமா, டிவின்னு கால மாற்றத்திற்கு ஏற்ப அனைத்து தளங்களிலும் கொள்கையை விளக்கக்கூடிய பிரச்சார கழகமாக வெற்றியை பயன்படுத்தி தொடர்ச்சியாக இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டே இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு அவசர கூட்டங்கள் என்பதை நடத்தி முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட வெற்றி தோல்வியை தாண்டி தொடர்ச்சியாகவே திமுக என்பது எப்போதும் உழைத்துக் கொண்டே இருந்ததையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையிலும் பல்வேறு தேர்தலில் தோல்வியை பெற்றிருந்தாலும் அதனை தொடர்ந்து வெற்றியையும் பெற்றிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கலைந்து உடனடியாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தோல்வியை சந்தித்து இருக்கக்கூடிய நிலையிலும் கூட தோல்விக்கு பிறகாக வரக்கூடிய அனைத்தையும் உடனிருந்து பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாவட்ட செயலாளர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலந்து செயல்பட வேண்டும் என்பது தொடர்ச்சியாகவே திமுக தலைவர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் கூட இதேதான் தெரிவித்து வந்தார். தற்பொழுதும் கூட இதேதான் தெரிவித்திருக்கிறார். நிறைய இடங்களில் உட்கட்சி பூசல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமான அந்த உட்கட்சி பூசல் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே வரக்கூடிய நிலையில்தான் இந்த கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் கலந்து ஒன்றாக இணைந்து பயணித்திட வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அப்படி இல்ல விருப்பம் இல்லை என்றால் உடனடியாக அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்றும் தற்பொழுது திமுக தலைவர் அறிவுறுத்தல் என்பது விடுத்திருக்கிறார். குறிப்பாக இதை கடந்த 5 ஆண்டுகளில் பல முறை வலியுறுத்தியிருக்கிறேன் எனவும், காணொலி காட்சி கூட்டம் நடத்தும் பொழுதும் கூட சோசியல் மீடியாக்களில் ரீச் பற்றி உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஆன்லைன் என்பது நமக்கு புதிதல்ல. குறிப்பாக சொல்லணும்னா கொரோனா காலத்தில் 3000த்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பொதுக்குழுவை காணொலி காட்சியிலேயே நடத்தி காட்டிய பெருமை என்பது திமுகவிற்கு தான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். திமுகவை போல
காலத்துக்கேற்ப ஊடகங்களை பயன்படுத்துகிறவங்க வேற யாரும் இல்லை எனவும், குறிப்பாக பார்த்தோம் என்றால் நம்ம அரசியலில் எப்படி இருக்கணும்னா கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்பட வைக்கணும் என்றும், நம் தொடங்கிய உட்கட்டமைப்பு பணிகள் அதே போல குறித்த காலத்துக்கு கிட்ட முடிக்கிற வரைக்கும் நாம் அழுத்தம் கொடுத்து கொண்டே ஆளும் கட்சியை இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்க கூடியவங்களை ஆதரியுங்கள், அதே போல புள்ளி விவரங்களுடன் தொடர்ச்சியாக பேச சொல்லியிருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். வெற்றியோ தோல்வியோ எல்லோருக்கும் வாக்களித்தவர்களை சந்தித்து நன்றி சொல்லி இருக்க வேண்டும் எனவும், இன்னும் அதை முழுசா செஞ்சு முடிக்க சொல்லுங்க என்று தெரிவித்திருக்கிறார். நம் மக்கள் கூடவே இருக்க வேண்டும் எனவும், விரைவில் கட்சியை சீரமைத்து புது எனர்ஜியை கொடுப்போம் எனவும், இனிமே ரொம்ப கவனமாக எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். எல்லா நிர்வாகிகள் கூட்டத்திலையும் நான் சொல்லி வலியுறுத்தி பேசுவது இதுதான் எனவும், நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும், கோஷ்டி அரசியலை விட்டுவிட்டு எல்லோரும் அரவணைத்து போக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லைன்னா வெற்றி என்பது சாத்தியமே இல்லை எனவும், நம்ம கட்சி வீக்கா இருக்கக்கூடிய பகுதியை பார்க்க வேண்டும் எனவும், அதை நிர்வாகிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய மோதலாக இருக்கும், நம் கட்சி தோல்வியையும் அதே போல நிர்வாகிகளின் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்களே தேர்தல் நேர்ல போய் பார்த்து கவனித்து சரி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் அடிமட்ட தொண்டன் அதே போல அடிமட்ட நிர்வாகிகள் முழுக்க பணியை தரக்கூடிய வகையில் நாம் ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும் எனவும், மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்திற்கு முக்கியம் எனவும், அதைதான் நாம் மறுக்கவில்லை. அதுக்காகவே மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே முக்கியம் ஆகிட முடியாது, எல்லோரும் முக்கியம்தான். ஒரு கூட்டத்திற்கு எல்லோரும் முக்கியம்தான் என்று தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை யாராவது என்னால செயல்பட முடியல அப்படின்னு நினைச்சா மனப்பூர்வமாக முன் வந்து விலகி கொள்ளலாம் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் குறிப்பாக கட்டளையாகவே தெரிவித்திருக்கிறார். மாவட்ட செயலாளருக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதே போல அனைத்தையும் கலைந்து அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் தான் நமக்கு மிக முக்கியமான நாட்கள் எனவும், இந்த 5 ஆண்டுகளில் ஆட்சி இருக்கும் பொழுது எப்படி செயல்பட்டோமோ அதை விட உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களில் ஏதேனும் தொய்வு ஏற்பட்டால் அந்த தொய்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் குறிப்பாக தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் கொஞ்சம் தவறணும் என்று நீங்கள் எங்கெல்லாம் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று நினைத்து பார்த்து அதை கிட்டத்தட்ட எந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அணுக வேண்டும் என்றும், இது எல்லாம் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.